வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பியில் 10 சாப்டர் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள பாலினாமியல் ஈக்குவேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பல்லுறுப்புக்கோவைகளின் சமன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது மாறிலி எண்கெழுக்கள் கொண்ட இயற்கணித கோவையாகும். இதில் மாறிகளின் அடுக்குகள் எதிர்மறையற்ற முழு எண்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு இருக்குனாலே அதில் வந்து என்னதெல்லாம் இருக்குன்னா, மாறிலி எண்கணுக்கள் கொண்டது ஒரு இயற்கணித கோவை. அதனுடைய அடுக்குகள் இப்போ வந்து கீழே வந்து ஒரு பொது வடிவம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடுக்குகள் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் என்னன்னு இருக்கா. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு எதிர்மறையற்ற ஒரு முழு எண்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்குன்னா, p of x = an x power n plus an-1 x power n-1 plus etc plus a1x plus a0. இது வந்து என்னன்னா இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடோட பொது வடிவம். நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கு an not equal to 0, அதாவது an இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு வந்து 0வா இருக்காது. அடுத்து என்னன்னா, n என்பது பல்லுறுப்புக்கோவையோட படியாக காணப்படும். நெக்ஸ்ட் என்னன்னா, அடிப்படை இயற்கணித தேற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அந்த தேற்றம் n படி கொண்ட எந்த ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கும் குறைந்தபட்சம் ஒரு மெய் அல்லது கற்பனை மூலம் இருக்கும். அது சரியாக n மூலங்களை கொண்டிருக்கு. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அதில் வந்து என்ன இருக்குன்னா, படி கண்டிப்பாக இருக்கும். n படி இருக்குதுன்னா அதில் வந்து கண்டிப்பாக என்னது இருக்குன்னா, ஒரு மெய் அல்லது கற்பனை மூலம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது சரியாக n மூலங்களை கொண்டதாக காணப்படும். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த பல்லுறுப்புக்கோவைகளோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்னது, படி 1 பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய பொது வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா, ax + b = 1ன்னு இருக்கும். அதாவது ஒரு மாறியோட உயர்ந்த அடுக்கு வந்து எப்படி இருக்கும், 1ஆ இருக்கும். படி 1னா அதனுடைய உயர்ந்த அடுக்கு என்னதுன்னா 1 தான். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, 2x + 3 = 0. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நேரியல் சமன்பாடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, படி 2 பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்குன்னா, ax² + bx + c = 0. மாறியோட உயர்ந்த அடுக்கு என்னதான் இருக்கும், 2ஆ இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, x² - 4x + 6 = 0. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இருபடி சமன்பாடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, படி 3 பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும்னா, இதனுடைய படி என்னதான் இருக்கும், 3ஆ இருக்கும். அடுத்து ஒரு மாறியோட உயர்ந்த அடுக்கு என்னது, 3. அதாவது படி 3னாலே அதனுடைய உயர்ந்த அடுக்கு என்னதாக தான் இருக்கும், 3ஆக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, x³ - 2x² + x = 0. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, முப்படி சமன்பாடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு படி 4 பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்குன்னா, ax⁴ + bx³ + cx² + dx + e = 0 காணப்படும். ஒரு மாறியோட உயர்ந்த அடுக்கு என்னதான் இருக்கும், 4ஆ காணப்படும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, x⁴ - 16 = 0. இந்த படி 4 இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா, இருகோடி சமன்பாடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளை வந்து உறுப்புகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். அது என்னதுலான்னா, ஓருறுப்பு பல்லுறுப்புக்கோவை, ஈருறுப்பு பல்லுறுப்புக்கோவை, முக்கூறு பல்லுறுப்புக்கோவை. ஓருறுப்புனா 5x², ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கு. ஈருறுப்புனா 2x + 3, 2 உறுப்பு. முக்கூறுனா 3 உறுப்பு காணப்படும். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம காரணி தேற்றம் பார்க்க போகிறோம். அதாவது f of a = 0. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அது வந்து = 0வாக இருந்தால் மட்டும்தான் x - a என்பது f of xோட ஒரு காரணியாக இருக்கும். அதனுடைய வரையறை எப்படின்னா, p of x அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து படி n ≥ 1 கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அது வந்து அதனுடைய படி வந்து 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 1ஐ விட அதிகமாக இருக்கலாம். அப்படி இருந்து அதுக்கு பிறகு a அப்படிங்கிறது வந்து ஒரு மெய்யெண்ணாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, p of a = 0ன்னா
எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணியாக இருக்கும். இதே இது எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது பி ஆஃப் எக்ஸோட ஒரு காரணினா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான். கொஞ்சம் கவனமாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுக்கிறோம். நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், பி ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப் மைனஸ் 4 எக்ஸுக்கு பதில் 2² ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் 6 2 கியூப் பண்ணால் 8 மைனஸ் 4 இன்ட்டு 2 2 சார் 4 ப்ளஸ் 6 2 8 8 மைனஸ் 4 4 சார் 16 ப்ளஸ் 8. இந்த 8 ஆட் பண்ணோன்னா 16 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போனா பி ஆஃப் 2 வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அப்போனா எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது பி ஆஃப் எக்ஸோட ஒரு காரணியாக அமையுது. இதான் என்னதுன்னா காரணிதேஷன். அடுத்து என்னன்னா மீதிதேஷன். இப்போ வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து எப்படின்னா படி வந்து 1 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பல்லுறுப்புக்கோவையாக இருக்கணும். அவ்வளோ பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அதனுடைய படி வந்து 1 இருக்கலாம், இல்லைன்னா அதற்கு மேலே உள்ளதாகவே இருக்கட்டும். அதில் வந்து நம்ம நேரியல் கோவையால் வகுக்கும்போது, நேரியல் கோவை அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய படி வந்து 1 இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நேரியல் கோவை. அதாவது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 4 அப்படி ஏதாவது ஒரு நம்பரால் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கும் மீதி வந்து எப்படி இருக்குன்னா பி ஆஃப் ஏக்கு சமமாக காணப்படும். இந்த ஏங்கிறது என்னதுன்னா ஒரு மெய்யெண்ணா இருக்குது. எனக்கு ஃபார்முலா அந்த என்ன தேய்ச்சி மீதி தேய்ச்சதுக்கு ஃபார்முலா என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர். இதில் வந்து பி ஆஃப் எக்ஸுங்கிறது வகுக்கப்படும் பல்லுறுப்புக்கோவை, எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வகுக்கும் கோவை, கியூ ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு ஈவு. அடுத்து ஆர் என்பது என்னதுன்னா மீதி. இப்போ எடுத்துக்காட்டு சம் ஒன்று பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் 2ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மீதியை காண்க. இப்போ வந்து இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் என்னது வகுக்கப்படும் பல்லுறுப்புக்கோவை. இந்த எக்ஸ் மைனஸ் 2 இருக்குதுல்ல, இது வந்து என்னென்னா வகுக்கும் கோவை. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஈவும் மீதியும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போனா இந்த எக்ஸு வந்து அப்படியே இருக்கும், இந்த -2 வந்து +2ஆக மாறும். அந்த 2வை வந்து அந்த ஈக்குவேஷன் இருக்கோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 8 கிடைக்குது. அப்போனா மீதி வந்து என்னது நமக்கு 8. ஆக்சுவலாக இது குறிப்பு மாதிரி உண்டு, இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏயால் நம்ம ஒரு இதை வந்து நம்ம பல்லுறுப்புக்கோவையை வகுப்பு கிடைக்கும்போது மீதி வந்து என்னதான் இருக்கும்னா பி ஆஃப் மைனஸ் ஏயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் மைனஸ் பி அதனால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி வந்து நமக்கு என்னதான் இருக்கும், பி ஆஃப் பி பை ஏயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எண்ணாம் படியுள்ள ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கும் சரியாக n தீர்வுகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது n படி இருக்குது. அதாவது என்னன்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அப்படி உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு வந்து சரியாக n தீர்வுகள் இருக்குது. அதாவது எத்தனை படி இருக்குதோ அத்தனை தீர்வுகள் காணப்படும். சில தீர்வுகள் வந்து என்ன பண்ணலாம், மீண்டும் மீண்டும் வரலாம். அடுத்து கற்பனை மூலங்கள் எப்போதும் ஜோடிகளாகவே இருக்கும். அதாவது இப்போ கற்பனை என்னன்னா ஐங்கிற ஒரு இமேஜினரி பார்ட்ஸ் வரும், அதுதான் நம்ம கற்பனை மூலங்கள்னு சொல்கிறோம். அது வந்து எப்போவுமே தனித்து வராது, ஜோடிகளாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்குன்னா ஏ ப்ளஸ் ஐபி அது மட்டும் வராது, அதோடு சேர்ந்து ஏ மைனஸ் ஐபி அதான் ஜோடிகளாக வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா விகிதமுறா மூலங்களும் ஜோடிகளாக இருக்கும். விகிதமுற மூலம்னா √2ன்னு இருக்குன்னா அதுவும் எப்படி தான் வரும், ஜோடிகளாக தான் வரும். √2 -√2 ப்ளஸ்ஸும் மைனஸும் எப்படி தான் வரும், சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இமேஜினரி ரூட்ஸ், இரேஷனல் ரூட்ஸ். அதாவது இமேஜினரி ரூட்ஸ்னால் கற்பனை மூலங்கள்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ ஒரு சமன்பாட்டோட மூலம் வந்து Z0 அப்படின்னா அதனுடைய இணை கலப்பெண் Z0 என்பது அந்த சமன்பாட்டோட இன்னொரு மூலமாக காணப்படும். இப்போ விளக்கமாக சொல்லப்போனால்
எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்பது ஒரு மூலம்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்ங்கிறது மற்றொரு மூலமாக காணப்படும். இப்போ எடுத்துக்காட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac/2a. இதில் நமக்கு ஏங்கிறது என்னது 1, பியோட மதிப்பு -4, சியோட மதிப்பு 5. ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். -bக்கு பதில் -4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போனா +4 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b²னா 4², அப்போனா 16 மைனஸ் 4ac. 4 × ஏயோட மதிப்பு 1 × சியோட மதிப்பு 5/2 × ஏயோட மதிப்பு 1. இதை என்ன பண்ணுறோன்னா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 மைனஸ் 5×20/2. 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16ல் 20 போணுச்சுன்னா -4/2. இப்போது 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த -4 வெளியில் வந்தால் என்ன வரும் 2i வரும் /2 = என்னன்னா இந்த 4 2 இருக்குது. இதுலேருந்து 2 என்ன பண்ணுறோம் காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i/2. இந்த என்ன ஆகுதுன்னா இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா மீது என்ன இருக்குது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i. அப்போனா மூலங்கள் என்னன்னா 2 ப்ளஸ் i, இன்னொரு மூலங்கள் 2 - i. நெக்ஸ்ட் என்னென்னா விகிதமுறா மூலங்கள், அதாவது என்னென்னா இரேஷனல் ரூட்ஸ். ஒரு மூலத்தோட வடிவம் p + √q ஏன்னா மற்றொரு வடிவம் என்னதான் இருக்கும்னா p - √qஆக இருக்கும். இதில் pயும் qவும் என்னதுன்னா விகிதமுறு எண்கள். நெக்ஸ்ட்டு q என்பது என்னதுன்னா ஒரு முழு வர்க்கம் அல்ல. அதாவது இப்போ √q இருக்குது, அது ஒரு வர்க்கம் 5 × 25, 6 × 36 அப்படின்னு ஒரு வர்க்க எண்ணாக இருக்காது. அதுதான் இதில் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. இப்போ இதை விளக்கமாக பார்க்கணும்னா மூலங்கள் முருடுகளாக இருந்தால் அவை எப்பொழுதும் கூட்டல் நேர்மாறாக இருக்கும். அதாவது முருடுகள்னால் ஒன்று இணையாக மூலங்கள் இணையாக இருந்துச்சுன்னா அது எப்போவுமே எப்படி தான் இருக்கும் கூட்டல் நேர்மாறாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் கெழுக்கள் அனைத்தும் விகிதமுறு எண்களாக இருந்தால் அதன் விகிதமுறு மூலங்கள் இணை ஜோடிகளாக அமையும். ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு இருக்குது, அதில் உள்ள கெழுக்கள் எல்லாமே விகிதமுறு எண்ணாக இருக்குதுன்னா அதனுடைய விகிதமுறா மூலங்கள் எல்லாமே எப்படியாக தான் இருக்கும் இணை ஜோடிகளாக தான் அமையும். இப்போ எடுத்துக்காட்டு x² - 4x + 1 = 0 என்ற சமன்பாட்டோட மூலங்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மூலங்கள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா x = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மைனஸ் 4ac/2a. இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது 1, பியோட வேல்யூ -4, சியோட வேல்யூ 1. இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3/2. இதில் 2வை காமனாக எடுத்து கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. அப்போனா மூலங்கள் என்னன்னா 2 ப்ளஸ் √3, இன்னொரு மூலங்கள் என்னது 2 - √3. இவை ரெண்டுமே என்னதுன்னா விகிதமுறா மூலங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பார்க்குறோம்னா மூலங்களின் தன்மையை கண்டறியும் முறைகள். இந்த மெத்தட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அதாவது டெல் > 0. அதாவது நமக்கு கிடைக்கிற வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா அந்த மூலம் மெய்யானவை, வெவ்வேறானவை, விகிதமுறா மூலம், பகுத்தறிவு மூலம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெல் = 0. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0வாக இருந்துச்சுன்னா அப்போனா அது என்னதுன்னா மெய்யானவை, சமமானவைன்னு சொல்லலாம். டெல் < 0 அப்போனா குறையல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக கிடச்சிதுன்னா
அங்கே வந்து என்னது இல்லைன்னா மெய் மூலங்கள் இல்லை, சிக்கலான இல்லைன்னா கற்பனை மூலங்கள்னு சொல்லலாம். ஓகேவா? இதை வச்சு சம் கேட்பாங்க, அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, x² + 4x + 1 இதனுடைய மூலங்களோட தன்மையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா d = b² - 4ac. இதில் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1. இப்போ இதை அப்ளை பண்ணோம்னா b²னா 4² வரும், -4 × ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. இப்போ 4 16 -4 வச்சு 4 × 1 × 1 4 தான், மைனஸ் பண்ணோன்னா 12 வரும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்கு, அப்போனா அது என்னது? நம்ம மேலே பார்த்துருக்கோம், மிகையெண் வந்துருச்சுன்னா விகிதமுறா மூலங்களாக இருக்கலாம், பகுத்தறிவு மூலம், மெய்யானவை வேறானவை. அப்போனா நமக்கு என்னது? விகிதமுறா மூலங்கள். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஆப்ஷனில் எதுனாலும் கேட்கலாம், அதனால நீங்கள் 4மே பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் கற்பனை மூலங்கள் விகிதமுறா மூலங்கள் எப்போதுமே இணைய சோடிகளாக தான் வரும். அதாவது நம்ம மேலெல்லாம் பார்த்தோம், நமக்கு மூலங்கள்லாம் கண்டுபிடிச்சோம், அதாவது +/- 1 ப்ளஸில் வரும், 1 மைனஸில் வரும். கற்பனை மூலங்கள் அப்படி தான், விகிதமுறா மூலங்கள் எப்போவுமே எப்படி தான், இணை சோடிகளாக தான் வரும். கற்பனை மூலங்களோ அல்லது விகிதமுறா மூலங்களோ எப்போதும் ஒற்றை எண்ணிக்கையில் அமையாது, இரட்டைப்படை எண்ணாக தான் என்ன பண்ணணும், அமையும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலே உள்ளதையும் தான் கீழே பார்க்குறோம், அதாவது கற்பனை மூலம் விகிதமுறா மூலங்கள் தான் பார்த்தோம். அது வந்து எப்போவுமே அந்த மூலங்கள் வந்து ஒற்றை எண்ணிக்கையில் அமையவே அமையாது, இரட்டைப்படை எண்ணாக தான் அமையும். இதோட செகண்ட் சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.